நான் 4 மணிக்கு எழுந்திருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணலை. 6 மணிக்கு கூட எழுந்திரிச்சு உங்களால் செய்ய முடியாதா? செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய வலி. என்ன வலி? அப்போ உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அடப்போ இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறதால உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல காரியமும் நடக்கவே இல்லை. இப்போ கூட இந்த பதிவின் மூலமா இன்னொரு வாய்ப்பை தான் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காரு. அவர் வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நாம வாய்ப்புகளை பயன்படுத்துறதில்ல. ஏன்னா நமக்கு தெரியாததா, இங்க எனக்கு தெரியாததா எல்லாம் ஒட்டுமொத்தமாக அப்புறம் செஞ்சுப்பேன். இப்படிப்பட்டவர்களும் இருக்காங்க. அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை கடவுளா சொல்லல, கடவுளை உணர்ந்தவங்க சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்திக்கிறோமா? இல்லை. அப்ப நம்ம அலட்சியப்படுத்துறோம். யாரை அலட்சியப்படுத்துறோம்? மனிதர்களை அலட்சியப்படுத்துறோம். மனிதர்கள் மேல அன்பு இல்லை. மனிதர்கள் மேல அன்பு இருக்கிற மாதிரி நம்ம ஆக்ட் பண்றோம். ஆனா அன்பு வைக்கல. அன்பு வச்சிருந்தா நமக்காக ஒரு ஜீவன் இந்த அன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கும். அது நம்மளையே நினைச்சிட்டு இருக்கோம் வயிறார சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி நாம சரி பண்ணியிருப்போம். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டேன், ஆனால் ஏழைகள் எங்குமே இல்லை.